ஸோ, இப்போ காலையில எழுந்து நான் வந்து என்கிட்டயே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆத்மா, நான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் இப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு. ஆனா, அந்த சிச்சுவேஷன் எனக்கு வரம்போது, அந்த டைம்ல வந்து என்னால அத ஹேண்டில் பண்ண முடியல. என்ன லேக் ஆகுது? எல்லாருமே எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்லேயே பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாமுக்கு எழுதுறேன்னா, முதல் நாள்லயே 100 மார்க் வாங்க முடியாது. அந்த மாதிரி நீங்க சிச்சுவேஷன்ல ஃபெயிலியர் ஆவறீங்கன்னா, ஃபெயிலியர் வந்து வெளியில தான் தெரியும். ஃபைனல் ரிசல்ட் தான் ஃபெயிலியரா தெரியும். ஆனா நீங்க பண்ண எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10 சிச்சுவேஷன் எனக்கு இன்னைக்கு வெளியில போறேன். நான் தைரியமான ஆத்மான்னு வெளியில போறேன். ஆனா இப்போ ஒரு 10 சிச்சுவேஷன் என்னை விட வருது. அந்த 10 சிச்சுவேஷன்ல ஒரு 4, 5 சிச்சுவேஷன் ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். ஆனா இன்னொரு 4, 5 சிச்சுவேஷன்ல வந்து ஐ கேனாட் ஏபிள் டு ஹேண்டில் இட். அப்படி பார்த்தோன்னா, பட் நாம என்ன பார்க்குறோன்னா, ஐயோ! நான் இத ஹேண்டில் பண்ணலையேன்னு இத தான் நம்ம வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயோ! இன்னைக்கு 5 சிச்சுவேஷன் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேனே, 5 சிச்சுவேஷன்ல ஃபெயிலியர் ஆயிட்டேனே அப்படின்னு நாம ஃபீல் பண்றோம். கிடையாது. 10 சிச்சுவேஷன்ல 5 சிச்சுவேஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 50% நீங்க பாஸ்ன்னு நெனைங்க. மீதி இருக்கிற நாளைக்கு வந்து மீதி இந்த 5 சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு சில பாடங்களை கத்துக் குடுத்துருக்கு. ஒரு ரிஹர்சல் குடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், நைட்டு படுக்கும்பொழுது எப்படி காலையில எழுந்துக்கும்போது பாசிட்டிவா மைண்ட் செட் பண்ணுங்கன்னு சொல்றேனோ, அதே போல நைட்டு படுக்கும்பொழுதும் இன்னைக்கு 10 சிச்சுவேஷன் வந்தது. உங்களே நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. 5 சிச்சுவேஷன்ல பாஸ் பண்ணேன். ஸோ ஐ அம் 50% பாஸ். பட் அதோட என்னோட மார்க் எக்ஸாம் முடியல. நாளைக்கு இதே சிச்சுவேஷன் எனக்கு வந்ததுன்னா, அதாவது நான் ஃபெயிலியர் ஆன இதே சிச்சுவேஷன் நாளைக்கு வந்ததுன்னா, நான் இதை எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணலான்னு எனக்கு நானே கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கணும். எஸ்டர்டே எனக்கு இந்த 5 சிச்சுவேஷன் வர்றதை பத்தியே தெரியாது. ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த லைஃப்ல எனக்கு அந்த 5 இந்த மாதிரி 5 சிச்சுவேஷன் வரலான்ற ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நான் என்ன பண்ணணும், நாளைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு இன்னைக்கே ரீகலெக்ட் பண்ணிட்டேன்னா, நாளைக்கு ஏற்கனவே 5 சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. புதுசா வந்து அந்த சிச்சுவேஷனை மறுபடியும் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த 5ல ஒரு 2 பெட்டராகவே ஹேண்டில் பண்ணிடுவீங்க. மீதி 3ல அன்னைக்கும் ஃபெயிலியர் ஆவீங்க. பட் ஸ்டில் நீங்க 50% இருந்து இன்னைக்கு 80, 70% வந்திருக்கீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 கேள்வி ஆன்சர் பண்ணல 7 கேள்விக்கு வந்துட்டீங்க. இன்னும் 3 சிச்சுவேஷன் தான் பெண்டிங். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நமக்கு டெய்லி பாடங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பாடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆனா கூட we are not failed. It has given a experience and the experience makes us more efficient. ஸோ எல்லாரும் ஒரே நாளில் வந்து எஃபிஷியன்ட் ஆகிட முடியாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த பெர்ஃபெக்ஷன் தான். ஸோ டெஃபினட்டாக அதை வந்து நெகட்டிவாக பார்க்காதீங்க. ஸ்டில் ஐ எம் ப்ரோக்ரஸிங் இட் அனதர் பிட்னு நினச்சிங்கன்னா யூ ஒன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தேங்க்யூ பிரதர். இன்னைக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் வந்து வெளியில தான் வந்து நம்ம வந்து தேடுறோம் நம்மளோட ஹாப்பினஸ்ஸை. ஆனால் நமக்குள்ளே தான் இருக்குது அந்த ஹாப்பினஸ். அண்ட் இதை எப்படி நம்ம அக்கார்டிங் டு ஒரு சிச்சுவேஷன் நம்ம எப்படி நம்மளோட ரோலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோன்னு ரொம்ப அழகாக பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் கீப் டியூட். வணக்கம்.